வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது மீன ராசிக்கான செப்டம்பர் 2024 மாத ராசி பலன்கள். உடல் நலம், மனநலம் சுமாராக இருக்கும். மனதில் பதட்டம், எரிச்சல், கோபம், பேராசை போன்ற குணங்கள் இருக்கும். பிபி மற்றும் இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருப்போர் உடல் நலத்தில் கவனம் செலுத்த வேண்டும். உடற்பயிற்சி, யோகா, தியானம் பெரிதும் உதவி புரியும். மாத முற்பகுதியில் உடல் நலம் சுமாராகவும், மாத பிற்பகுதியில் கொஞ்சம் தொந்தரவும் தரும். குடும்பத்தில் மாத முற்பகுதியில் பிரச்சனைகள் தோன்றி மாத பிற்பகுதியில் கொஞ்சம் குறையும். விட்டு கொடுத்து செல்வது அவசியம். பேச்சினில் நிதானம் தேவை. அவசரப்பட்டு பேசினால் பிரச்சனை பெரிதாகும். நிலம், மனை, சொத்து வாங்கும் முயற்சி மாத பிற்பகுதியில் வெற்றி பெறும். சிலர் தங்க, வைர நகைகள் வாங்குவீர்கள். தனவரவு, பணப்புழக்கம் மாத பிற்பகுதியில் முன்னேற்றம் அடையும். முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். போட்டி பந்தயங்களில் சொந்த முயற்சியினால் புகழும் பாராட்டும் கிடைக்கும். ஆடை ஆபரண சேர்க்கை நிகழும். விருந்து விழாக்களில் கலந்து கொண்டு மகிழ்வீர்கள். தம்பி, தங்கை மூலம் நன்மைகள் கிடைக்கும். சிறுதூர பிரயாணங்கள் மூலம் மகிழ்ச்சியும் லாபமும் கிடைக்கும். தாயின் உடல்நலத்தில் அக்கறை தேவை. தாய் மற்றும் தாய் வழி உறவினர் வழியில் மாத முற்பகுதியில் பிரச்சனை தோன்றி மாத பிற்பகுதியில் கொஞ்சம் சீராகும். வீடு, வாகனம் வாங்கும் முயற்சியில் தடைகள் வந்து மாத பிற்பகுதியில் முன்னேற்றம் கிடைக்கும். குழந்தை வரம் வேண்டி காத்திருந்த சிலருக்கு சிகிச்சை மேற்கொண்டு குழந்தை வரம் கிடைக்கும். பிள்ளைகள் வழியில் சிறு மன வருத்தம் வந்து நீங்கும். பூர்வீக சொத்து பிரச்சனையில் மாத முற்பகுதியில் முன்னேற்றம் கிடைக்கும். குலதெய்வ வழிபாடு பிரச்சனையை தீர்க்கும். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். சிலர் புனித தலங்களுக்கு சென்று வருவீர்கள். புனித யாத்திரை செல்லும் பாக்கியம் சிலருக்கு கிடைக்கும். சிலருக்கு குலதெய்வ கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்யும் வாய்ப்பு கிடைக்கும். கலைஞர்களுக்கு சுமாரான நிலை இருக்கும். வேலை தேடுவோருக்கு மாத முற்பகுதியில் தடைகள் வந்து மாத பிற்பகுதியில் வெற்றி கிடைக்கும். வேலை இருப்போருக்கு மாத முற்பகுதியில் எதிர்ப்புகளும் சவால்களும் இருக்கும். மாத பிற்பகுதியில் நிலைமை சீராகும். கடன் தொல்லை மாத பிற்பகுதியில் குறையும். நோயின் தாக்கம் குறையும். திருமண முயற்சியில் மாத முற்பகுதியில் நல்ல செய்தி கிடைக்கும். கணவன் மனைவி இடையே நல்ல ஒற்றுமை இருக்கும். இரண்டாவது திருமண முயற்சி செய்வோருக்கு நல்ல வரன் அமையும். வியாபாரம் நல்ல முன்னேற்றம் அடையும். மாத பிற்பகுதியில் வியாபாரத்திற்கு அரசு மூலம் உதவிகளும் ஆதாயமும் கிடைக்கும். சிலர் வியாபாரத்தை விரிவாக்கம் செய்வீர்கள். நண்பர்கள், பங்குதாரர்கள் மூலம் நன்மைகள் கிடைக்கும். மாத பிற்பகுதியில் சிலருக்கு எதிர்பாராத பணவரவும் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் கிடைக்கும். கொடுத்த கடன்கள் வசூலாகும். ஆன்மீகம், யோகாவில் இருப்போர் அடுத்த படிநிலைக்கு முன்னேற்றம் பெறுவார்கள். சித்தர்கள், மகான்கள் தரிசனமும் ஆசியும் கிடைக்கும். தந்தையின் உடல்நலம் முன்னேற்றம் அடையும். தந்தை மற்றும் தந்தை வழி உறவினர் வழியில் நன்மைகள் கிடைக்கும். ஆசிரியர்கள் மூலம் நன்மையும் ஆதரவும் கிடைக்கும். சமுதாயத்தில் மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து சிறப்பாக இருக்கும். அரசியல்வாதிகள், அரசு அதிகாரிகள் மாத பிற்பகுதியில் பதவிகள் பெறுவார்கள். தர்ம பணிகளில் ஆர்வம் பிறக்கும். சிலர் முன்னின்று நடத்துவீர்கள். வழக்குகளில் மாத முற்பகுதியில் எதிர்ப்புகள் இருக்கும். மாத பிற்பகுதியில் அது குறையும். சொந்த தொழில் சிறப்பாக நடைபெறும். சிலர் சொந்த தொழிலை விரிவாக்கம் செய்வீர்கள். லாபம் சிறப்பாக இருக்கும். பணவரவு அதிகரிக்கும். வீண் விரயங்கள் வரும். குறைத்துக் கொண்டு சுபவிரயமாக மாற்றிக்கொள்ள வேண்டும். அண்ணன், அக்கா மூலம் நன்மையும் ஆதரவும் கிடைக்கும். நீண்ட நாள் முயற்சியில் சிறு தடைகளுக்கு பின் வெற்றி கிடைக்கும். கணவன் மனைவி தாம்பத்திய உறவுநிலை சிறப்பாக இருக்கும். பள்ளி மாணவர்கள் சிறு தடைகளை சந்திப்பார்கள். கடின முயற்சி தேவை. கல்லூரி மாணவர்களும் ஆராய்ச்சி மாணவர்களும் சிறப்பான முன்னேற்றம் காண்பார்கள். வங்கித்துறையினர், ஐடி துறையினர், கலைத்துறையினர் முன்னேற்றம் காண்பார்கள். அரசியல்வாதிகள் மாத பிற்பகுதியில் முன்னேற்றம் பெறுவார்கள். விவசாயம், கால்நடை வளர்ப்பு சுமாரான லாபம் தரும். ஷேர் மார்க்கெட், ட்ரேடிங் மாத பிற்பகுதியில் நல்ல லாபம் தரும். பூரட்டாதி நட்சத்திர நேயர்களுக்கு முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். உத்திரட்டாதி நட்சத்திர நேயர்கள் வீண் விரயங்களை கட்டுப்படுத்த வேண்டும். ரேவதி நட்சத்திர நேயர்களுக்கு
திருமண முயற்சிகள் கைகூடும். அதிர்ஷ்டமான நிறங்கள் மஞ்சள் மற்றும் சிகப்பு. அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 9. சனிக்கிழமை தோறும் சனி பகவானையும், வெள்ளிக்கிழமை தோறும் துர்க்கை அம்மனையும், செவ்வாய்க்கிழமை தோறும் விநாயகப் பெருமானையும் வழிபட்டு வர தடைகள் நீங்கி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். நான் சொன்ன ராசி பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்கள் ஜாதகத்துக்கு பலன்கள் பார்க்க, ஜாதக பொருத்தம் பார்க்க ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க இமெயில் ஐடியோ அல்லது ஃபோன் நம்பரையோ காண்டாக்ட் பண்ணுங்கள்.